சின்ன மருமகள் சீரியலில் தமிழ் வந்து சேதுக்கு தான் ஏன் வந்து உங்களை மன்னிக்க மாட்டேங்கிற விடையை சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ராஜாங்க வந்து ஈஸ்வரியும் அவங்க தங்கச்சியும் கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் மருமகளை பற்றியும் என் மகனை பற்றியும் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுவீங்க. இதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையை நீங்கள் தலையிடவே கூடாது. அவங்க வாழ்க்கையில் தலையிட்டீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வேறு மாதிரி முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் வந்து உண்மையை தானே சொன்னேன். எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அதான் கேட்டேன். ஈஸ்வரி சொல்ல உனக்கு சந்தேகம் இருந்தால் அதை தன்மையாக கேட்டுருக்கணும். ஆனால் நீ கேட்டது வந்து என் மகளையும் மருமகளையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் வந்து இனிமேல் அவளை பற்றியோ என் மகனை பற்றியோ நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் தலையிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே நாங்கள் இப்போவே கூட வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேதுவோட பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் 4-5 வீடு பங்களாலாம் கட்டி வச்சிருக்க, நீ வெளியில் போகிறேன்னு சொன்னோடனே வெளியில் போய் அப்படியே அங்கே போயிடுவேன். ஒழுங்காக அவனே வந்து நீ அவன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுங்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா நீ வீட்டை விட்டு வெளில போகிறேன்ட்டு கதையை ட்ராமா பண்ணுறீங்க அழுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல தமிழ்ச்செல்விக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ராஜாங்க வந்து தமிழ்ச்செல்விட்டேன்னு சொல்கிறாரு, தப்பாக அவங்க பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன், இனிமேல் இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் தமிழுக்கு வந்து அது உறுத்தலாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்தை மட்டும்தான் அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க. சேது வர்றாரு, சேது வரும்போது நீ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது உங்கள் சின்னம்மா இந்த மாதிரிலாம் என்ன பேசுனாங்க, அது காரணமே நீங்கள் தான், நீங்கள் அந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பழைய பிடிச்சே தொங்குறாங்க. சேதுக்கு என்ன பண்ணனே தெரில. தமிழ்ச்செல்வி நிப்பாட்டி ஒழுங்காக என்கிட்ட இப்போயே சொல்லு, நான் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்குறேன் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் நீ என்னை மன்னிக்க மாட்டேங்கிற, அதுக்கு என்ன காரணம் சொல்லி திருப்பி திருப்பி சொல்ல தமிழ் வந்து போர்டில் எழுதி போட்டுறாங்க இதுதான் காரணம்ட்டு. எழுதி போட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதை வாசித்து பார்க்காரு. அதில் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ வந்து அவங்க சொன்ன வார்த்தையினால சுட்டுருச்சு, இனிமேல் அது வந்து ஆறவே ஆறாது அப்படிங்கிறத வந்து தமிழ் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க சேதுக்கு. காலம் எல்லாத்துக்கும் மருந்து போடும் அப்படின்னு சேதுக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சேதுக்கு? இதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.